நான் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எப்படி தோணுது? சில பசங்க சின்ன பசங்களுக்கு வயசு மூப்புல உள்ள லேடியை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சில லேடிஸ்க்கு சின்ன பசங்களை பிடிக்கும்ல. சரி இல்லையா? இல்ல இல்ல கேள்வி இருக்கு, அது எப்படி கேக்குறது? அதுதான் சொன்னேன்ல, பண்ணக்கூடாது. இப்போ நீங்க செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? செக்ஸ் ஒரு பையன் அந்த ஆன்டி போய் செக்ஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரும். அந்த வெஜிடபிள்ஸ்ல பண்றது தப்பா நினைச்சுக்காதீங்க சார். முதல்ல தவறு தப்பாவே செய்யாது, தப்பே செய்யாது. உங்களுக்கு செக்ஸ்ல என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே உங்க சார்பா நான் டாக்டரை கேட்கலான் இருக்கேன். நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தலையணி மந்திரம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ தலையணை மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் டாக்டரும் சூப்பராக இருக்கோம். நான் எப்படி இருக்கேங்கிறத கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் நான் இப்போ டாக்டரை கேட்க வந்து இங்கே உட்காந்துருக்கேன். புது புது கேள்விகளுக்கு அர்த்தம் சொல்ல அவரும் வந்திருக்காரு. வாங்க என்னன்னு கேட்கலாம். வணக்கம் அவர்களே. வணக்கம். சூப்பரா இருக்கீங்க. நல்லா தான் இருக்கீங்க தெரியுது. இப்ப என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் இப்ப கேட்கறது முக்கியமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. டிவில பாக்குற தலையணை மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நானே சொல்றேன், எனக்கு பிடிச்சிருக்குதால அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, அதை கேட்கணும். உங்களுக்கு வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. ஆமா சார், நான் நிறைய படிச்சேன் சார். என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வயசுல பெரியவங்க லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சின்ன வயசு பசங்கலாம் ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுறாங்க செக்ஸுக்கு. அது எப்படி நல்லதா கெட்டதா? இல்ல உங்களுக்கு எப்படி தோணுது? அது கெட்டதுன்னு தான் தோணுது சார். ஆனா சில பசங்க சின்ன பசங்களுக்கு வயசு மூப்புல உள்ள லேடியை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சில லேடிஸ்க்கு சின்ன பசங்களை பிடிக்கும்ல, அது எப்படி? சரி, அதாவது அருமையான ஒரு கேள்வி. மூத்த பெண்ணிடம் தொடர்பு கொள்ளலாமா, செக்ஸ் வச்சுக்கலாமா, சிறு வயதினர் பெரிய வயதினருக்கு தொடர்பு வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பெரும்பாலும் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 18 வயசு, ஒரு 17 வயசு, 19 வயசுலாம் இப்பெல்லாம் வந்து உணர்ச்சி அதிகமாகிடுது. இவங்களாம் வயசை வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு வயசு, ஒரு ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு, பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசில் திருமணம் செய்து வைக்கணுன்றது நிர்ணயம். ஆனால் இப்போ அந்த கல்ச்சர்லாம் மாறி போச்சு. காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, ஈக்குவலான ஏஜ் 25னா 25 திருமணம். ஒரு 18 வயசு 19 வயசில் ஒரு 18 வயசு 19 பொண்ணு லவ் மேரேஜ் இதெல்லாம் பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் இந்த ஈக்குவலான வயசுக்கு தொந்தரவு இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம், அதுவும் 2-3 வருஷம் தொந்தரவு கிடையாது பெண்ணுக்கு வயசு வரும்னா. ஆனால் ஆண்களுக்கு வயசு 20ஆகவும் பெண்களுக்கு வயசு 40ஆகவும் இருந்து ஒரு பையன் அந்த ஆன்டி போய் செக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரும். அதாவது பின்னாடி. ஆமாம், அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்பவுமே ஆணுடைய வயது கம்மியாக தான் பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு கலாச்சாரம், கல்ச்சர். வயது ஆண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18ன்னு நிர்ணயம் பண்ணாங்க இல்லையா, அதுதான் கல்ச்சர். ஆனால் நிறைய பேர் இப்போ செக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த பெண்ணு கிடைக்குதோ அங்கே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த வயசெல்லாம் பார்க்கறது கிடையாது. அது மூத்த பெண்ணிடம் ஒரு ஆண் தொடர்பு கொள்ளும் போது அவனுக்கு வீரியம் குறைஞ்சிடும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வயசு வந்து 40, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி இல்லை, 4 வாட்டி இல்லை, எவ்வளவு நேரம் பண்ணினாலும். ஆனா இந்த தம்பியால வந்து 1 முறை 2 முறை தான் பண்ண முடியும். 1 முறை பண்ணாலும் சீக்கிரம் வந்துடும். இது மாதிரி தொடர்ச்சியா அந்த பெண்ணிட்டு தொடர்பு கொள்ளும் போது இவனுடைய ஆன்ம தன்மை கம்மியாயிடும். ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாயிடும். உடல் உறவு கொள்ள முடியாது, மனைவியை திருப்திப்படுத்த முடியாது ஃபியூச்சர்ல. இவன் அந்த ஆன்டி கூட செக்ஸ் பண்றான், கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவான், கொண்டாடிட்டு சரியா படுக்க முடியாது, கொண்டாடி திருப்திப்படுத்த முடியாது, குழந்தை பிறக்காது. அதனால மூத்த பெண்ணிடம், இளைஞர்களே மூத்த பெண்ணிடம் செக்ஸ் பண்ணாதீங்க. செக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து அது தவறானது. முதல்ல தவறு, நீ போகவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான். தப்பாகவே செய்யாது, தப்பே செய்யாது. கண்ட்ரோல் பண்ணு. உன்னால் அடக்க முடியலையா, மெடிடேஷன் பண்ணு, புரியுதா, தியானம் பண்ணு, ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் கொண்டு வா. உணர்ச்சி வசக்கூடிய ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாது, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி
தப்பான போய் வழியில் ஏதாவது காண்டம் போடாமல் ஏதாவது பொண்ணுட்டு போய் செக்ஸ் பண்ணி உனக்கு அதில் ஒரு வியாதி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த வியாதிக்கு குணப்ப செலவு பண்ணி லைஃப்பை வீணாக்கிட்டாது. அது தவறுமா. மூற்ற பெண்ணிடம் ஒரு இளைஞர் வச்சுக்கிறது அவன் லைஃபே போச்சு. அது வேண்டாம் சொல்லிடு. ஆமா, கண்டிப்பா டாக்டர் சொல்றத கேளுங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அப்புறம் வந்து இல்லையா? இல்ல கேள்வி இருக்கு, அது எப்படி கேக்குறது? எல்லாத்துக்கும் துணிஞ்சு பொண்ணு இல்ல இப்ப சின்ன வயசு பசங்க வந்து பெரிய பொண்ணுங்களே கல்யாணம் பண்றாங்கல்ல. அதுதான் சொன்னேன்ல, பண்ணக்கூடாது. இப்போ நீங்க செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? செக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதாம்மா இப்ப ஈக்குவலான வயசு 25 ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரச்சனை கிடையாது. இந்த 10 வருஷம் 5 வருஷம்லாம் போயிட்டு இப்ப வயசு உதாரணத்துக்கு 25 ஆண்களுக்கு ஒரு 40 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு ஈடு கொடுக்க முடியாது. ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரினா 3 வருஷம் 4 வருஷம் அது டிஃபரெண்ட் இல்ல, அது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ரொம்ப ஏஜ் உள்ளவங்க பெண்ணு கூட ரொம்ப ஏஜ் குறைவா அவங்களுக்கு செக்ஸ் பண்ணும்போது அவன் ஆண்மையை எல்லாம் அந்த பெண்ணு உறிஞ்சி எடுத்துரும். சுத்தமா அவன் பீஸ் பண்ண பல் மாதிரி ஆகிடும், அவன் சக்கே ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் சரியா படுக்க முடியல, அந்த பொண்ணுடைய லைஃப் வீணாயிடும், இவனுடைய லைஃப் வீணாயிடும். அதுதான் நான் சொல்றேன், மூத்த பெண்ணிடம் தொடர்பு கொள்ளாத. ஆமா, கண்டிப்பா கேட்டுக்கோங்க. உங்களோட சின்ன வயசு பையன் பெரிய பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்காதீங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி செக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில கணவன்மார்கள் ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல சில பேரு இல்லாம கூட இருக்காங்க. அந்த மனைவிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூடாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இப்ப வந்து வந்திருக்கு, ஆர்டிபிஷியலா அந்த வெஜிடபிள்ஸ்ல பண்றது. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஆமா வெஜிடபிள்ஸ்ல பண்றது இல்ல, உண்மையான வெஜிடபிள்ல கூட பண்றாங்க, நானே பாத்திருக்கேன். ஆமா சார், அது எப்படி, அது நல்லதா கெட்டதா சார்? அதாவது ரோஜா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் நேச்சுரலாக செக்ஸ் பண்ணுறாங்க, இது இயற்கையான செக்ஸு. கணவர் சப்போஸ் ஃபாரின் போயிடாரு, இல்லை கணவன் இழந்த பெண்கள்லாம் இருப்பாங்க, அது மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த உணர்ச்சியை எப்படி அடக்கி வைக்கிறாங்கன்றது தான் இந்த அம்மாவுடைய கேள்வி. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் வைப்ரேட்டு, அதாவது மிஷினே இருக்குது, ஒரு ஆண் உறுப்பு என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் உள்ள செயற்கை உறுப்பு இருக்குது. நிறைய பேர் அதை வச்சு செக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தவறாக ஒரு ஆணிடன் போயிட்டா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். பார்க்குறவங்க 4 விதமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க, இவன் அங்கே போனா இங்கே போனான்னு. அதால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சியை அடக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை யூஸ் பண்ணி அதிலே வைப்ரேட்லாம் இருக்குது. வைப்ரேட்னா ஆண் உறுப்பு என்ன சைஸ் இருக்கோ, ஆண் உறுப்பு எப்படி என்ஜாய் பண்ணால் ஒரு உணர்ச்சியை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேட்லாம் இருக்குது. அது மாதிரி உள்ள சில பெண்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அது வந்து சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் அதுவும் சைடு எஃபெக்ட் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸை வச்சு சில பேர் செக்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை, கை மூலியமாக பண்ணிக்கிறாங்க, கை உள்ள விட்டு கூட பண்ணிக்கிறாங்க, வெஜிடபிளில் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் இயற்கைக்கு மாறாக எது செஞ்சாலும் அது வந்து இன்ஃபெக்ஷன் தான், பெரும்பாலும் இன்ஃபெக்ஷன் தான். கட்டுப்படுத்த முடியாத பெண்கள் என்ன பண்ண முடியும், அவங்களால பாவம் வெளியே சொல்லிக்க முடியல, சரி உணர்ச்சி அதிகமாக இருக்குது, சில பெண்கள் பண்ணுறாங்க, ஆனால் பாவமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கண்ட்ரோல் பண்ணால் நல்லது. ஏன்னா அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், வெஜினா இன்ஃபெக்ஷன் வரும். இது மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அப்புறம் அது புண்ணாகி அதுக்கு ஆயில்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு அப்படிலாம் போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் யார் ஒருத்தர் நல்ல மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கெட்ட கனவுகளோ கெட்ட நினைப்போ எதுவுமே வராது. அதால் வந்து இயற்கையான முறையில் தியானம் பண்ணுங்கள், புரியுதுங்களா? மெடிடேஷன் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு தீர்வு காணலாம். அதாவது அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிஞ்சிருக்கா அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, அது வந்து கெடுதலுமா. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே நேயர்களே, டாக்டர் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். கலைநீ மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து வேற ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஜா.